ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 5-10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய புதினா சாதம் தாங்க செய்ய போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம். வாங்க இந்த புதினா சாதத்தை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். புதினா சாதம் செய்ய ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தோல் உரித்து 5 பல்லு பூண்டை இதோடு சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி அளவுக்கு புதினாவை சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 கப் ரைஸை நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எந்த ரைஸில் வேணாலும் செய்யலாம். பச்சரிசி, புழுங்கலரிசி, பாஸ்மதி ரைஸு நம்ம விருப்பம்தான். அடுத்ததாக புதினா சாதம் தாளிக்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன். 10 பருப்பு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இந்த எண்ணெயிலே செவந்து நல்லா வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த பிறகு ரெடியாக வச்சுருக்க புதினா பேஸ்ட்டை இதோட சேர்த்துட்றேன். புதினாவை பச்சையாக தான் நம்ம அரைச்சிருக்கோம். இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த ரைஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். அப்படியே நல்லா கலந்து கொடுத்துடலாம், இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ரெடியாக வச்சுருக்க சாதத்தை இதோட சேர்த்துட்றேன். சாதத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கலரி கொடுத்துடலாம். ஒரு சிம்பிளான ரைஸ் தாங்க இது. டக்குன்னு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா கமகமன் புதினா சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.